வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் சமனா தன்னா ஃப்ரம் கேரளா, சுமி அக்கா ஃப்ரம் ஸ்ரீலங்கா பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நான் செய்ய போகிற வந்து உப்புமா. இந்த உப்புமா எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தரேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 200 கிராம் ரவை இருக்குது. இந்த ரவையை போட்டு லைட்லி கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுத்தெடுக்கணும். மீடியம் ஹீட்டில் ஒரு 5 இல்லை 6 நிமிஷம் இதை வறுத்தெடுப்போம். ஓகே, இப்போ இது ஒரு 6 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேருந்து வறுத்துருக்கிறேன். லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. இது இப்போ டன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. ஆனால் நல்லெண்ணெய் நீங்கள் இருந்தால் பாவீங்கோ, எல்லாட்டிக்கு நெய் இருந்தாலும் நீங்கள் பாவீங்கோ. ஸோ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. 1.5 டீஸ்பூன் கடுகும் 4 டீஸ்பூன் உளுந்தும் இருக்குது. இப்போ இந்த எண்ணெயில் போடுங்க. இதில் வந்து ஒரு 4 செத்த மிளகாய் வந்து சின்ன சின்ன பிச்சிருக்கு, இதையும் போடுங்க. ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயில் வந்து வதங்க விடுவோம். இதில் வந்து 2 மீடியம் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 5 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா வதங்க விடுவோம். இது 2-3 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/8 டீஸ்பூன் இருக்குது. நான் சும்மா லைட்லி ஒரு கலருக்காண்டி தான் இது மஞ்சள் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் போட தேவையில்லை. இப்போ வந்து இது லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வதங்கிட்டு இந்த வெங்காயம் 235 மில்லிலீட்டர் 2ஆம் பால் வந்து புளிஞ்சு வச்சுருக்கேன். தேங்காய் பால் 2ஆம் பால் 235 மில்லிலீட்டர். இதை விடுங்க. இதில் வந்து 2 கப் பச்சை தண்ணி இருக்குது. இதையும் இதில் விடுங்கோ. இதில் தேவையான அளவு உப்பு சேருங்கோ. இதில் வந்து பெருங்காய பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். ஸோ இப்போ இது வந்து கொதிச்சு கொண்டு வருது. இந்த இது கொதிக்குது. இப்போ வறுத்து வச்சிருக்கிற ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் மிக்ஸ் பண்ணுங்க. ஹீட்டை வந்து மீடியத்திலே வையுங்க. இப்படி ஒரு கரண்டியில் பின்பக்கத்தால் எடுத்து நல்லா கிளறுங்க. கான்ஸ்டன்ட்லியாக கிளறிக்கொண்டே இருங்க. இப்போ ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில மாற்றிருக்கிறேன். எனக்கு இது நிறைய மஞ்சளாக இருந்தால் விருப்பம் இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன மஞ்சளாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்க. ஸோ நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு இப்போ மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் விட போகிறேன். இப்போ இதில் 5 நிமிஷமாக வந்து லோ ஹீட்லேயே நல்ல லோ ஹீட்டில் வச்சேன். இப்போ இது டன். லோ ஹீட்டில் வைக்கிறதுக்காக நான் மூடி போட்டு அப்போ தான் நல்லா அப்சர்வ் பண்ணும் எக்ஸஸாக இருக்கிற லிக்விடை வந்து. ஸோ உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபியான உப்புமா கிடைக்கும். இது வெரி குயிக்காக செய்கிற உப்புமா. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இது முடிஞ்சது. இந்த பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த உப்புமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சிம்பிளாக செய்கிற உப்புமா. இப்போ இது செய்து முடிஞ்சுது. Okay friends, and Samana Tanna from Kerala, Sumi Akka from Sri Lanka. நீங்க breakfast dishes கேட்டீங்க. இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சூப்பரா வந்திருக்கு இந்த உப்புமா. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா மறக்காம thumbs up பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா subscribe பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.